ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோன்னா தவக்கால திருப்பயணமாக ஒரு 7 இடத்துக்கு போகலான்ட்டு பிளான் பண்ணியாச்சு. அதுக்கு தான் பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்கோம். காலையிலேயே கிளம்பிட்டோம். 6 மணிக்கு புறப்படுறதா இருந்தது பஸ்ஸு. மழை பெஞ்சதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 6:45க்கு தான் பஸ் எடுத்தாங்க. ஸோ நாங்கள் கிளம்பியாச்சு. இங்கேருந்து ஆந்திரா பார்டர் வரைக்கும் போகிறோம். ஒரு 7 இடத்துக்கு போகிறோம். 7 இடம் சொல்லியிருந்தாங்க. ஒரு இடம் கேன்சல் ஆனதுனால 6 இடத்துக்கு போகிறோம். கோவிடால் ஒரு 2 வருஷம் போகாமல் இருந்தோம். இப்போ போன வருஷத்துலேருந்து இப்போ திருப்பயணம் நாங்கள் போயிட்டு தான் இருக்கோம். இது எப்படின்னா சர்ச்லேருந்து கூப்பிட்டு போவாங்க. சர்ச்லேருந்து தான் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. பஸ்ஸு இப்போ எங்கள் சர்ச்லேருந்து ஒரு 5 பஸ்ஸு கிளம்பிச்சு. ஒரு பஸ்ஸுலேயும் 50லேருந்து 55 பேர் வரைக்கும் இருப்போம். மொத்தம் 250 பேர்கிட்ட இருப்போம். இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு போகிற இடம் பார்த்திங்கன்னா ஆவடிக்கு தான் போகிறோம். ஆவடியில் இருக்க செயின்ட் ஆண்டனி சர்ச்சுக்கு தான் போகிறோம். இப்போ பஸ்ஸை விட்டு இறங்கி நேராக சர்ச்சுக்குள்ளே தான் போகிறோம். இதுதான் செயின்ட் ஆண்டனி சர்ச்சு. உள்ளே மாஸ் நடந்துகிட்ருக்கு. அதனால் பக்கத்தில் இருந்த சமுதாய நலக்கூடத்தில் தான் எங்களோட வழிபாடுகள்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் சர்ச்சை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டோம். இப்போ செகண்ட் பிளேஸாக அடுத்து நம்ம வேறு இடத்துக்கு போகணும். ஸோ செகண்ட் பிளேஸாக எங்கே போனோம் அப்படின்னா செவ்வாய்ப்பேட்டையில் இருக்கிற அவர் லேடி ஆஃப் குட் ஹெல்த் அந்த சர்ச்சுக்கு தான் போகிறோம். ஒரு மாதா கோயில் அது. அங்கே நாங்கள் போகிறதுக்கு மணி 9 ஆகிடுச்சு. நாங்கள் அங்கே போன நேரம் பார்த்திங்கன்னா அந்த சர்ச்சில் மருத்துவ முகாம்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம வேணும்னா அதில் செக் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் வழிபாடு பண்ண போனதுனால அதெல்லாம் பண்ணலை. நேராக போய் எங்களோட வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு அதுலேருந்து வெளியில் வந்துட்டோம். அடுத்தடுத்து நிறைய இடத்துக்கு போக வேண்டி இருந்ததுனால நாங்கள் அங்கேருந்து டக்குன்னு கிளம்பிட்டோம். அடுத்தது திருவள்ளூரில் இருக்கிற ஃப்ரான்சிஸ் சலேசியஸ் சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம். இதை திருவள்ளூர் போகிற ரூட்டு தான். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்லா காடு, பச்சை பசேல்னு அங்கங்கே நல்லா இருந்துச்சு. நான் ஜன்னல் ஓரமாக வேறு உட்காந்துருந்தேன்னா பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அதனால் வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தேன். கிளம்பும் போதே மழை இருந்ததுனால எங்களுக்கு கிளைமேட் செம்மையாக இருந்தது. நல்லா ஜில்லு ஜில்லுன்னு இருந்தது. பஸ்ஸில் போகிற ஒரு இதே தெரியல. நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூடாலாம் இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ சர்ச் வந்துருச்சு. இந்த சர்ச்சில் தான் எங்களுக்கு டிஃபன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த சர்ச்சுக்கு நாங்கள் இறங்கி உள்ளே போனோம். அங்கே தியானம் நடந்துகிட்டு இருந்தது. சரி, அங்கே அவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு அங்கே இருந்த மாதா கேபியில் எல்லோரும் மெழுகுவத்திலாம் ஏற்றி வச்சுட்டு கிளம்பிட்டோம். அந்த சர்ச்சோட ஸ்கூல் அந்த பேக் சைடு இருக்குது. அந்த சர்ச்சுக்கு பேக் சைடு இருக்குது. ஆனாலும் சுற்றிட்டு போகிற மாதிரி தான் இருந்தது. அதனால் பஸ்ஸில் ஏறி எல்லோரும் உட்காந்துட்டு எங்களை கொண்டு போய் அந்த ஸ்கூலில் இறக்கிட்டாங்க. ஸோ அங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட்டு பொங்கல், இட்லி, வடை, சட்னி, சாம்பார் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் காலையில் கிளம்பும் போதே பார்த்திங்கன்னா மழையினால் கொஞ்சம் லேட் ஆனதுனால பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் பசியில் அழ ஆரம்பிச்சிருச்சு. குட்டி குட்டி குழந்தைங்கள்லாம் இருந்தாங்க. அதே மாதிரி வயசானவங்களும் இருந்தாங்க. சரி, அதனால் முதல்ல டிஃபன் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வழிபாடுகளை கண்டினியூ பண்ணிக்கலான்ட்டு முதல்ல சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு வழிபாடுகளை முடிச்சுட்டு பஸ்ஸு ஏறும்போது தான் பார்த்தேன் அங்கே மகுடம் பழம் மரம் இருந்தது. சூப்பராக அழகழகாக காய்ச்சிருந்தே எங்கள் சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. சரி, நான் அதில் 4 பறித்து போட்டுக்கிட்டு கிளம்பியாச்சு அங்கேருந்து. அடுத்து நாங்கள் 4வது பிளேஸாக போகிற இடம் பார்த்திங்கன்னா கனகமாச்சத்திரத்தில் இருக்கிற ஜெகன்மாதா ஆலயத்துக்கு தான் போகிறோம். அது ஒரு மாதா சர்ச்சு. போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா நல்லா இதே மாதிரி தான், நல்லா பச்சை பசேல்னு. வழியில் ஒரு ஆறும் பார்த்தோம். 6 பேரெல்லாம் எனக்கு தெரியல. ஆறா வாய்க்காலாக தெரியல எனக்கு. சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. தண்ணி ஃபுல்லாக ஓடிட்டு இருந்துச்சு. வயல்வெளி எல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. எங்கள் ஊருக்கு போகிற வழியெல்லாம் இப்படி தான் இருக்கும் பார்க்கவே. சரி, ரொம்ப நாள் ஆச்சு இந்த இடம்லாம் பார்த்து அப்படின்ட்டு நான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் போனோம். தியானமும் ஒரு பக்கம் போகுது, இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்டும் நல்லாயிருக்கும். பஸ்ஸில் எல்லாரோட நம்ம ஏரியாவில் இருக்கிற தெரிஞ்ச ஆளுங்களோட நம்ம எல்லாம் சேர்ந்து போகும்போது அது செம்மையாக நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது. வழிபாடுகளும் நடக்குது, இந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்டும் நல்லா இருக்குது. இப்போ நாங்கள் அந்த சர்ச்சுக்கு போயாச்சு. அங்கேயும் அதே மாதிரி தான். போய் இறங்குனதுமே வழிபாடுகள்லாம் முடிச்சுட்டு அங்கே மோரும் கடலை மிட்டாயும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. வழிபாடுகள் முடிச்சுட்டு நாங்கள் வெளில வந்தப்போ மோரும் கடலை மிட்டாயும் கொடுத்தாங்க. சரி, நான் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு பஸ்ஸை ஏறியாச்சு. அடுத்து 5வது பிளேஸாக நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திருத்தணிக்கு தான் போகிறோம். திருத்தணியில் இருக்கிற செயின்ட் இமானுவேல் சர்ச்சுக்கு தான் போகிறோம். திருத்தணிக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மாந்தோப்பு நிறைய இருந்துச்சு. அதோட முள்ளுக்காடும் நிறைய இருந்துச்சு. அழகாக ரசிச்சுக்கிட்டே அப்படியே போயிட்டே இருந்தேன். கிளைமேட் செம்மையாக இருந்துச்சு. வெயிலே இல்லாமல் இருந்ததுனால ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ராவல் பண்ணுறதுக்கே.
ஸோ அந்த சர்ச்சுக்கு போயாச்சு. நாங்கள் வந்து ஒரு இடம் கேன்சல் ஆனதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டோம். அதனால் எங்கள் வழிபாடுகள்லாம் முடிச்சுட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் இருந்துட்டோம். ஒரு 2 மணி நேரம் போல் இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிலாக இருந்ததுனால சரி அங்கே கொஞ்சம் நேரம் இருக்கலாம். லஞ்சும் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தது. லஞ்சுக்கு வந்து வெஜ் பிரியாணி, ரைத்தா, கத்திரிக்காய் சட்னி, சிப்ஸு, கேசரி இதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் 2 வாழைப்பழம். அப்புறம் உண்ட மயக்கெல்லாம் போனதுக்கப்புறம் நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். ரொம்ப நேரம் இந்த சர்ச்சில் தான் ரொம்ப நேரம் இருந்திருக்கோம். அதுக்கப்புறம் பஸ் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் தான் சொன்னாங்க அதுதான் திருத்தணி மலைன்ட்டு. ஸோ அதையும் வீடியோ எடுத்துக்கிட்டேன். நான் கீழே இருந்தப்பவே எடுத்திருந்தேன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். பஸ்ஸில் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் இந்த வீடியோ எடுத்தேன். அதுக்கடுத்து கடைசியாக 6வது பிளேஸாக கேஜி கண்டிகைங்கிற இடத்துல சென்ட் தாமஸ் சர்ச்சுக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். அந்த சர்ச்சுக்கு போனதுமே பார்த்திங்கன்னா பஸ்ஸை விட்டு கூட இறங்கலை, மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்கள் காலையில் ஆரம்பித்தப்போ மழை இருந்தது, அதுக்கப்புறம் நடுவில்லாம் மழையே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ முடிக்கும்போது கரெக்டாக மழை ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்கவுங்க வச்சுருந்த கொடையை எடுத்துக்கிட்டு கீழே இறங்கி சர்ச்சுக்குள்ளே போனோம். அங்கே எங்களோட வழிபாடுகள்லாம் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் மழை வந்து நல்லா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, நல்லா ஜோன் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நடுவில் மாசெல்லாம் வச்சு மாசையும் முடிச்சிட்டோம். அப்போயும் மழை நிற்கவே இல்லை. அதுக்கப்புறம் மாதம் முடிச்சுட்டு டீ பிஸ்கெட்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. டீ, வடை, மிக்சர், ஸ்வீட்டு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு மழையையும் அப்படியே ரசிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தோம். சரியான மழைங்க. அந்த சமயம் என் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் சென்னையில் மழையே இல்லைன்னா, ஆனால் அந்த இடத்துல நல்ல மழையாக இருந்துச்சு. ஸோ அங்கேயே மாசெல்லாம் முடிச்சிட்டோம். இவங்க தான் எங்கள் ஃபாதர். ஸோ மறுபடியும் பஸ்ஸில் ஏறியாச்சு. இதோட நேராக எங்கள் ஏரியாவுக்கு தான் போவோம் பஸ்ஸு. என் ஹஸ்பண்ட் தான் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி எங்களோட வழிபாடுகளும் நடந்துச்சு. எங்கள் பகுதி மக்கள், எங்களுக்கு தெரிஞ்ச மக்களோட நாங்கள் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நாங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். வருஷத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி கிளம்புறது ரொம்பவே நல்லா தான் இருக்குது. அதுவும் இந்த வருஷம் மழை வேறு இருந்ததுனால ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்கள்லாம் எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். அதே மாதிரி வழிபாடுகளும் அந்தந்த நேரத்தில் அது கரெக்டாக நடந்தது. ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோதான், மறுபடியும் எங்கள் ஏரியாவுக்கே பஸ்ஸை விட்டாச்சு. மறுபடியும் வந்த இடமே நம்ம திரும்பி போக போகிறோம். இதோட இந்த ட்ராவல் முடிஞ்சுது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த ட்ராவலை. என்னோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் அந்த சர்ச்சில் இருந்து 6 மணிக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு 8:30 மணி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இந்த வருஷம் தவக்கால திருப்பயணம் முடிஞ்சுது. அடுத்த வருஷம் நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு ட்ராவல் vlog நம்ம பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரெசிபி ஆஃப் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.